நரி ஒன்று காட்டில் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப குறும்புத்தனமாக இருந்துச்சு. ரொம்ப போர் அடிச்சிச்சு. சரி, இந்த பக்கத்து ஊரில் இருக்க மக்களுக்கு நம்ம போய் ஒரு கருத்து சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு தன்னோட வாயில் ஒரு எக்காலத்தையும் தன்னோட வாலில் ஒரு தீப்பந்தத்தையும் கட்டிக்கிட்டு, ஓகே, நம்ம அங்கே போய் கம்பீரமாக நடந்து அவங்களுக்கு ஒரு உலக நீதியை சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சி பொறுமையாக அங்கேருந்து நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அது போயிட்டு அந்த ஊருக்குள்ளே போகிறப்ப அது போகிற வழியெல்லாம் அந்த வாலில் இருந்த தீப்பந்தத்தால் தீப்பற்றிக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அது பயங்கரமாக அந்த எக்காலத்தை ஊதுச்சு. உங்கள் மேலே யாரும் தீ வைக்காமல் பார்த்துக்கங்க, கலகக்காரங்க தீ வச்சு கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கத்துச்சு. அதோட வாலில் இருந்த தீயால் வலி ஃபுல்லாக ரொம்ப தீயாக ஆயிடுச்சு. நரி இப்படி துணிச்சலாக செய்கிற காரியத்தை பார்த்து எல்லா பேரும் என்னடா இப்படி இது பண்ணுது அப்படின்னு நினச்சி திகிலாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட காரியத்தில் வெற்றி அடைஞ்சதாக மகிழ்ச்சி அடைஞ்சிச்சு அந்த நரி. அப்போ அங்கே கூடியிருந்த மக்கள்கள்கிட்ட தன்னோட செயலோட விளக்கத்தை குறிச்சு, நண்பர்களே கவனமாக இருங்க, எவன் தீப்பிடிக்குதுன்னு சொல்லி கத்துறானோ, ஊரை கதிகலங்க வைக்கிறானோ, அவனே இன்னொரு பக்கம் தீ வைக்கிறவனாகவும் இருப்பான். இதுதான் நான் கண்டுபிடிச்ச உலக நீதி அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. என்னடா இது நரி சொல்லுது அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் உட்காந்து பேச ஆரம்பித்தாங்க. அந்த நரி அங்கேருந்து போயிடுச்சு. புத்தியுள்ளவங்க நரியோட பேச்சில் இருக்க விளக்கத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. மற்றவங்களுக்கு ஏதேதோ நரி நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ணுது அப்படின்னு அதை சபிக்க ஆரம்பித்தாங்க. எதையும் புரிந்து கொள்வதில் தான் புத்தி கூர்மை உள்ளது.